வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வட பகுதியில் நாம் பார்க்க இருப்பது இந்தியா திருநாட்டில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா திருநாட்டிலே முன்னணி மாநிலமாக மற்ற மாநிலங்கள் தமிழக அரசு கொண்டு வருகின்ற நலத்திட்டங்களும் தங்களுடைய மாநிலத்திலே அறிவித்து வருகின்ற ஒரு நிலைப்பாடை சிறப்போடு ஆட்சி செய்து வருகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மா மனிதர் தளபதி அவருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருந்து வருகிறது. இந்த ஆட்சியில்தான் சிறுபான்மை இன மக்களுக்கு பாதுகாப்பும் அரவணைப்பும் இருந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அண்ணா பேரறிஞர் அண்ணா காலத்திலே இருந்து இஸ்லாமிய மக்களையும் இஸ்லாமத்தையும் நேசித்திருக்கிறார் என்பது இந்த காட்சியை உங்களுக்கு நினைவுபடுத்தும், நினைவு கூறும். இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள். இஸ்லாத்தின் மார்க்கம் சிறந்ததொரு மார்க்கமாக இருப்பதால் உலகில் உள்ள பெரும் குணவான்கள் இஸ்லாத்தை ஒரு மதமாக கொள்ளாமல் ஒரு மார்க்கமாகவே கருதுகின்றனர். இஸ்லாமிய மார்க்கம் ஏன் சிறந்ததென போற்றப்படுகிறது என்றால், மனிதனுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள் தோன்றுகின்றனவோ அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய வகையில் அதிக நல்ல கொள்கைகள் அதில் இருக்கின்றன. நபிகள் நாயகத்தின் போதனைகளில் ஒன்று ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாதென்பதாகும். இந்த போதனையை நான் சற்று கொஞ்சம் நெக்குறுக எண்ணி பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஏன் நான் இந்த போதனை சிறப்பாக கூறுகிறேன் என்றால், இப்போதனை மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது. ஏன் இணை வைத்தல் ஆகாது என்றெல்லாம் சிந்தனைக்கு வேலை கொடுத்து ஆண்டவன் இப்படி இருக்கக்கூடும் என்று சிந்தனை முடிவடைவதில்லை. எனவேதான் பழத்தமிழ் மக்கள் கண்டிலர் விண்டிலர், விண்டிலர் கண்டிலர், பார்த்தவர் சொன்னதில்லை, சொன்னவர் பார்த்ததில்லை என்று கூறியிருக்கிறார்கள். கடவுள் தன்மையின் தத்துவமே இதுதான். ஆண்டவனுக்கு இணை வைத்தால் ஆண்டவனுக்கு முன் ஒருவரை வைக்க வேண்டும். அந்த ஒருவர் யாராக இருக்க வேண்டும்? யாருக்கு தெரியும்? அதனால் தான் ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது என்ற போதனையை நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மற்ற மார்க்கத்தில் இணை வைத்து கூறிய காரணத்தால் தான் எங்களை போன்றவர்களுக்கு ஏராளமான ஆச்சரியங்கள் தோன்றின. இஸ்லாத்தில் எனக்கு மற்றும் ஒன்று பிடித்திருக்கிறது. அது மனிதனை மனிதனாக ஆக்குவது, மனிதனை முழு மனிதனாக ஆக்குகிறது. இஸ்லாத்தில் இன்னொரு சிறப்பு, இஸ்லாத்தில் யார் சேர்ந்தாலும் ஜாதியை மறைத்து விடுகிறது. முதுகுளத்தூரில் ஒருவர் தலையை ஒருவர் சீவிக்கொள்ளும் தேவர் தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் சரி, மற்றும் எவரானாலும் சரி, எவர் இஸ்லாத்தில் சேர்ந்தாலும் சரி, ஜாதியை நீக்கி விடுகிறது இஸ்லாத்தின் கொள்கை. இதனால் அது என்னை மிகவும் ஈர்க்கக்கூடிய கொள்கையாக இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்துதான் எதையும் துருவி துருவி ஆராயும் பண்பு படைத்த அறிஞர் பெருநாட் ஷா அவர்கள் உலகில் கடைசி வரை நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுதான் என்று எழுதியிருக்கிறார். நபிகள் போதித்த இஸ்லாம் மார்க்கம் வைரம் போன்றது. நல்ல வைரத்தை பட்டை தீட்டி அதை கையிலே மோதிரமாகவும் செய்து போட்டுக் கொள்ளலாம், காதில் கடுக்கனாகவும் அணிந்து கொள்ளலாம். அதே வைரத்தை விற்று கிண்டி குதிரை பந்தயத்தில் வைத்து ஆடலாம். ஆனால் வைரத்தை பயன்படுத்துவதிலிருந்துதான் அந்த பயனின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல இஸ்லாம் மார்க்கம் என்ற வைரம் யாருக்கும் எந்த இடத்திலே எப்படி பயன்படுகிறது என்பதிலேதான் மாண்பு உணரப்படும். இதை போல அவரை அடுத்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற தமிழ் இனத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் தன்னுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரோடும் நேசமாக, பாசமாக, அவர்களோடு இணக்கமாக வாழ்ந்தார் என்பதற்கு பல சான்றுகள் இருந்து வருகிறது. அதே போல இன்றைக்கும் திராவிட மாடல் ஆட்சி சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மா மனிதர் என்று சொல்லுகின்ற தளபதியினுடைய ஆட்சியிலே என்பதை பல உதாரணங்களாக எடுத்துச் சொல்லலாம். அவருடைய ஆட்சியிலே இன்றைக்கு சிறுபான்மை இன மக்களுக்காக அமைச்சராக இருக்கின்ற மஸ்தான் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி அவர் தனக்கு ஒதுக்கப்பட்ட இலாக்காவின் நேர்மையோடும் நியாயத்தோடும் பல நன்மைகளை செய்து வருகிறார். செஞ்சிவி மஸ்தான் சிறுபான்மை என அமைச்சர்
வெளிநாட்டு மக்களுடைய குறைகளை நீக்குகின்ற பொறுப்போடு இணைத்து அவர் செய்து வருகிறார் என்பது நாடறியும் மக்கள் அறிவார்கள், இஸ்லாமிய மக்களும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு கோவை மாவட்ட இஸ்லாமிய மக்களுடைய 30 ஆண்டு காலம் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடலிலே இருக்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினி என்கின்ற அந்த மாமனிதர் தளபதியினுடைய ஆட்சி எங்களுக்கு கோவை பகுதியிலே கபர்ஸ்தான் வேண்டும் என்று 30 ஆண்டு காலமாக போராடி வருகிறோம். சாய்பாபா காலனி, வடகோவை, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 1 லட்சத்திற்கு அதிகமான இஸ்லாமிய மக்கள் வசித்து வருகிறோம். இங்கு இஸ்லாமிய மக்களுக்கு தங்களுக்கான கபர்ஸ்தான் பயன்பாட்டுக்கு நிலம் வழங்க கோரி சிறுபான்மை துறை செஞ்சிவி மஸ்தானிடம் கோரிக்கை வைத்தார்கள். அவர் கோரிக்கையை உடனடியாக தளபதியாரிடம் எடுத்துச் சென்று தளபதியாரிடம் சொல்லி உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி அதன் அடிப்படையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும், இந்த நிலையில் தற்போது சங்கரூர் பகுதியில் 2 ஏக்கர் நிலத்தை அந்த பகுதி ஜமாத் நிர்வாகிகள் பயன்பாட்டுக்காக வழங்க கோரி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் கோவை மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் நிலம் ஒப்படைப்பதற்கான அரசு ஆணை மாநகராட்சி மேற்கு மண்டல உதவி ஆணையர் சத்யா, கோவை மாவட்ட வக்ஃப் வாரிய கண்காணிப்பாளராக இருக்கின்ற ஹைதர் அலி, அனைத்து ஜமாத்து செயலாளர் முகமது அலி, நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி ஆகியோரிடம் வழங்கினார் என்றும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலரும் இது சிறப்பானது ஒன்று என்று தலைவர் முகமது ரஃபி செய்தியாளரிடம் தெரிவித்து 30 ஆண்டு காலம் கோரிக்கை ஒன்றல்ல, இரண்டல்ல, 2 வருடம் அல்ல, 3 வருடம் அல்ல, இந்த கோவை மாநகர பகுதியிலே சாய்பாபா காலனி, வடகோவை, கவுண்டம்பாளையம் என்ற பகுதியிலே இருக்கின்ற சிறுபான்மை இன மக்கள் 30 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த கோரிக்கையை இன்று நிறைவேற்றி இருக்கின்ற இதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களுக்கும் தளபதியிடம் இதை எடுத்து சென்று நல்ல முறையில் சொல்லி எங்களுக்கு கபர்ஸ்தானுக்கு இடம் கிடைப்பதற்கான ஏற்பாடை செய்த சிறுபான்மை இன மக்களுடைய தமிழகத்துடைய அமைச்சராக இருக்கும் செஞ்சிவி மஸ்தான் அவர்களுக்கும், இதற்காக நிலத்தை தற்போது எங்களுக்கு வழங்கிய மேற்கு மண்டல நிர்வாகிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எங்களது இஸ்லாமிய மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோவை பகுதியிலே இருந்து இந்த தகவலை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். நகர்வளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர்வள பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை.